செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் சம்போ செந்திலை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் 5 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் அடுத்தடுத்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல புது பின்னணியில் ரவுடிகள் இருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் இதுவரை 15 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்துள்ளனர். குறிப்பாக நேற்று முன்னாள் பாஜக நிர்வாகியான ரவுடியுமான அஞ்சலையை நேற்று போலீசார் கைது செய்தனர். அவர்தான் சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து நாட்டு வெடிகுண்டு வாங்க உதவி புரிந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி அவர் வாகன உதவிகளையும் புரிந்திருப்பது போலீசாரின் விசாரணை தெரிய வந்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அஞ்சலை என்பவர் ஆற்காடு சுரேஷின் மனைவியாக இருந்து வந்ததும் அந்த ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததால் இதன் பின்னணியில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய இவர் வழிவகுத்து கொடுத்ததும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தற்போது வெளியாகியுள்ளது. அவரிடம் கொண்டித்தோப்புல உள்ள காவலர் குடியிருப்புல வைத்து தற்போது போலீசார் தீவிரமாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் யாருக்கெல்லாம் பணத்தை சப்ளை செய்தார், இந்த வழக்குல யார் யாருக்கு தொடர்புள்ளது, ரவுடி சம்போ செந்திலுக்கு இந்த வழக்குல என்ன தொடர்புள்ளது என்பது தொடர்பான முழு விவரங்களையும் அஞ்சலையிடம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே இந்த வழக்குல மொத்தம் பல 4 லட்சம் ரூபாயை கொடுத்திருந்த பிரபல ரவுடியான சம்போ செந்திலுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர் யாருக்கு 4 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த திட்டத்தை தீட்டினார், வேறு ஏதேனும் இந்த ரவுடிகளுக்கு தொடர்புள்ளதா என்பது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள அவரை கைது செய்யும் நடவடிக்கையில மொத்தம் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணையானது முடக்கிவிடப்பட்டுள்ளது. மேலும் இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக அந்த அஞ்சலையோட வங்கி கணக்கையும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் வைத்திருந்த 2 வங்கி கணக்குகளையும் போலீசார் தற்போது ஆய்வு மேற்கொண்டு அதில் யார் யாருக்கெல்லாம் பணம் சப்ளை செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களையும் தற்போது கேட்டு பெற்று வருவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்குல புது தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருவதால் பல மர்மங்கள் பின்ல ஒளிந்திருப்பதால இந்த விசாரணையை முடக்கிவிட தற்போது பழைய தனிப்படை போலீசாரை ஒன்றிணைத்து தற்போது இந்த நடவடிக்கையில ஈடுபட போலீசார் உயர் அதிகாரிகள் திட்டமிட்டு அதாவது ஏற்கனவே கொலை கொள்ளை உள்ளிட்ட வழக்குகளை சிறப்பாக புலனாய்வு செய்து பல உயரதிகாரிகள் பாராட்டை பெற்ற அந்த தனிப்படையை மீண்டும் ஒருங்கிணைத்து இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கை கையாளும்படி உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில அந்த தனிப்படைகள் தீவிரமாக விரைந்து யார் யாருக்கெல்லாம் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தொடர்புடையது என்பது தொடர்பான விவரங்களை சேகரித்து அவர்களை கைது செய்யவும் தற்போது மும்முரம் காட்டி வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.